எப்போ பாக்ஸிங் விட போறியா? தெரிலடா, இந்த கை வச்சுட்டு இனிமேல் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. ரிங்கில் அடிபட்டிருந்தாவது ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு கெத்தாக சொல்லலாம். ஆனால் எனக்கு அடிபட்டது ஆக்சிடெண்ட்டில். இதை வச்சுட்டு யார்கிட்ட முடிச்சு காமிக்க. என்னை விட நீ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான் இருக்க? மச்சான் பொடி 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 வீடியோடு எடுத்துட்டியா? எப்படி வந்திருக்கு? இன்ஸ்டாகிராமில் போடுறோம், 5 ஸ்டார் வரும். சரி, டீயா காஃபியா? டீ. நான் டீ. வேணாம். இவன் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? எங்கேயே இரு, வரேன். எவ்வளோ? 30. உன் கைக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்? மொத்தமாக வாங்கிட்டா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்க மாட்டார்ல. முதல்ல சொல்லியிருந்தா ஒரு கண்டக்டாவது போட்டிருக்கோம். இல்லைடா, அன்றைக்கி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல. அன்றைக்கி நைட்டு அந்த பையனை பார்த்தேன். முதல்ல என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை. நானும் பிச்சை கேட்கான்னு நினச்சி விரட்டி விட்டேன். அப்புறம் தான் வந்து புரிஞ்சுது, அந்த பையன் லிஃப்ட் தான் கேட்டான். நீங்கள் என்ன பைக்கில் அங்கே போய் விட்டுருவீங்களா, இருட்டில் பயமாக இருக்குன்னு சொன்னான். நான் அதை மதிக்காமல் ஏதோ டென்ஷனில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? இல்லைடா, அந்த பையன் நிலைமை இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? இல்லை, அன்றைக்கி லிஃப்ட் வேறு கேட்டான். ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் அன்றைக்கி தான் அவனுக்கும் கை போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான், அதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? இல்லை இரு, இப்போ பின்னாடி கை வச்சு மறைச்சி ஏமாத்திருந்தா? அப்படி ஏமாத்துன்னு நினைக்கிறவன் போஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டான். என்ன இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் உனக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீ 50 ரூபா செலவழித்து 100 லைக்ஸ் வாங்கி காசு பார்க்குற, அவன் அதே இது கையை மறைச்சி வச்சுட்டு பார்க்குறான். ஒரே ஒரு நாள் இந்த லைக்ஸ் வியூஸ் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மனசார பண்ணிப்பார். அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். புரியுதா? நான் சொன்னது எதுவும் பர்சனல் எடுத்துக்காத, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். சரி, பாய். ஹலோ, சொல்றி. ஆமாம், ஓகே பேபி, லவ் யூ. எவ்வளோ இருக்கு நம்மள்கிட்ட? ஒரே ஒரு நாள் இந்த லைக்ஸ் வியூஸ் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மனசார பண்ணிப்பார். அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். புரியுதா? நீ மட்டும் என்ன, அவனுக்கு கூட அவன் கையிலன்னு பொருட்படுத்தாம தன்னம்பிக்கையோட அவன் இலக்கை நோக்கி ஓடுது.
ஆனால் நீ கேரியர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே ஃப்ராக்சர் ஆச்சு, உன் என்டையர் கேரியரே க்ளோஸ் பண்ண பாருங்க. அப்படி பார்த்தா அவன்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நான் மட்டும் இல்லை, நீயும் தான். அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லை. முதல்ல நீ உன்னை நம்பு. கையில்லை ஒருத்தனுக்கு, நம்பிக்கை இல்லை ஒருத்தனுக்கு, மற்றவர்களின் பார்வை முக்கியம் இன்னொருத்தனுக்கு. எது இல்லையோ ஏதில்லையோ கவலை இல்லை, மனிதன் கொண்டால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. நீ முன்னேறினார்.